நைட் டின்னருக்கு பட்டாணி மசாலா செஞ்சுக்கலான்னு சொல்லி மார்னிங்கே ஊற வச்சுருந்தேன். அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து 1 பாட்லேயே நம்ம வந்து குழம்பு மாதிரி செஞ்சிடலாம். ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆயில் ஊற்றி பெரிய வெங்காயம், ஹோல் கரம் மசாலா, ஸ்பைசஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 1/2 தக்காளி, தேவையான அளவு கறிவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதும் நம்ம ஊற வச்சுருக்க பட்டாணியை இது கூட சேர்த்து எண்ணெயிலே ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிடுங்க. இதுக்கு மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த பட்டாணி குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதும் லிட் போட்டு மூடி ஒரு 5-6 விசில் விட்டிங்கன்னா இந்த பட்டாணி நல்லா வெந்துடும். இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். மிக்சி ஜாரில் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு லிட்டை ஓப்பன் பண்ணி இந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட ஊற்றிட்டு ஒரு 2-3 தடவை வந்து கொதிக்கிற மாதிரி வச்சுட்டு ஆஃப் பண்ணோன்னா சூப்பரான பட்டாணி குருமா ரெடி ஆயிரும்.